பூனா அழாதம்மா, ஒண்ணும் இல்லம்மா. எங்க அண்ணன் தேடிக்கிட்டே ஓட்டேன். ரோட்ல எல்லாம் அழுதுகிட்டே ஓட்டேன். சொன்னா கேளுமா, அழாதம்மா. ஒருத்தன் அனாதை போனோம் இங்கதான் கிடந்துச்சுன்னு சொன்னோம். பைத்திய மாதிரி அலைச்ச தவிச்ச. எனக்கு உதவிக்கு கூட யாரும் இல்லாம பயப்படாம தைரியமா இரு. நான் துடிச்சிட்டேன். நான் முன்னாடி தானமா நிக்கிறேன். நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாரு எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் நல்லா தான் இருக்கேன். எங்க உன்னை எழுந்துருவோம். இல்லம்மா இல்ல எதுவும் இல்லம்மா. பயந்துட்டேன். அப்படியே நடுங்கி போயிட்டேன். அழாதம்மா, அழாத. அண்ணா, நீ இல்லைன்னா இந்த உலகத்துல எனக்கு வேற யார் இருக்கா? நீ மட்டும் எனக்கு போன் பண்ணலன்னா நான் செத்துருப்பேன். என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? அழாத. இங்க பாரு, நான் உன் முன்னாடி தான் நிக்கிறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. நீயே பாரு. ஏன் அந்த மாயா அப்படி சொன்னா? அவ ரோட்ல போகும்போது உண்மையிலே ஏதாவது ஆக்சிடென்ட் பாத்துருப்பாமா? அதுக்கு நீ செத்துட்டு தான் முடிவு பண்ணி எப்படி அவ சொல்லுவா? எவ்வளவு சந்தோஷமா அவளும் சின்னவும் பேசினாங்க தெரியுமா? அது கூட பரவாயில்ல. ஆனா ஜிப்பா போட்டு வேட்டி கட்டிக்கிட்டு உயரமான ஆளுன்னு அங்க அடையாளத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நம்மள பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதா வேலை போல இருக்கு. ஆமாமா, நீயும் நானும் இல்லாம போகணுங்கிறதா அவளோட ஆசையே. எவனோ ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல இறந்ததை பார்த்து நான் தான் அவ நினைச்சிருக்கலாமா? இல்ல, என்ன அடிச்சா நான் அழுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவ கேம் ஆடி இருக்கான்னு எனக்கு தோணுது. ஒருவேளை அந்த டிவைஸ் சீனு உடம்புல இருக்கிற விஷயம் அவளுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்குமோ? இல்லண்ண, அத பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. வா வா உட்காருப்பா, உட்காரு. சீனோ, உனக்கு ஒன்னும் ஆகல? ஒண்ணும் இல்ல அத்தை, எல்லாம் சரியாயிடும். சாரி மாமா, உங்களுக்கு அடிபடுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னாலதான் உங்களுக்கு அடிபட்டுருச்சு. ரொம்ப சாரி மாமா. டேய், என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, விடுறா. நீ என்ன வேணும் நான் செஞ்ச? உன் வயசுல நானும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்கேன்டா. அதெல்லாம் மனசுல வச்சுக்காத, சரியா? ஃப்ரீயா விடு. இல்ல, நான் தான் பேட்டை உடைச்சேன். அதான் எல்லாத்துக்குமே காரணம். அந்த அடிப்படலனா இந்த போன் மர பிரச்சனை இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது. நீங்க கெட்டதுலயும் நல்லதுதான் பண்ணிருக்கீங்க சித்தப்பா. நானே என் பிள்ளைக்கு போன் மாரோவை கொடுத்து காப்பாத்திருப்பேன். அது அந்த நேரத்துல என்னால முடியாம போயிடுச்சு. கிழிச்ச டெஸ்ட் எடுக்க போற நேரமா பார்த்து எனக்கு வயசாயிருச்சு, முட்டி வலிக்குது, முழங்கால் வலிக்குதுன்னு தட்டி கழிச்சு பேசணும்ல. ஓ அப்படியா? ஆமா மச்சான். அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. ஏங்க இப்ப எதுக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க? அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்கல்ல. மாமனும் மச்சானும் சேர்ந்துக்கிட்டு என்னை அசிங்கப்படுத்துறதே வேலையை வச்சிருக்கீங்க. இப்பதானே அவங்க வந்திருக்காங்க, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? மாயா, ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போன துணியெல்லாம் எடுத்துட்டு வா. நான் இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடுறேன். பெரியம்மா, அதை எடுக்காதீங்க. ஏன், என்னாச்சு? பரவாயில்ல மாயா, கூட இந்த வேலையெல்லாம் உனக்கு எதுக்கு? சீனுவை பாத்துக்கோ. இல்ல பெரியம்மா, என்கிட்ட இருக்கட்டும். அப்படி என்னதான் இருக்கு அதுல? அதானதான் எனக்காக செஞ்சு கொடுத்துருக்கா. அக்காவுக்கு அப்படி என்ன செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா? கொடு பாப்போம். வேண்டாம் பெரியம்மா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன் பார்வதி, அந்த கேரியர்ல அப்படி என்னதான் வச்சிருப்பா? அவ பெரியம்மா கேட்டும் கொடுக்க மாட்டேங்கிறா. தெரியலையா அண்ணி? அவன் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கான், அவ டிஃபன் கேரியரை கொண்டு வந்திருக்கா. என்னவா இருக்கும்னு தெரியலையே. இரு, நான் பாக்குறேன். சினோ, ஏன் உட்கார்ந்துருக்க? போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு போ. சரிங்க மாமா. நீ உள்ள கூட்டிட்டு போமா. பாத்து மெதுவா பாத்து வா. நான் எடுத்துட்டு போறேன். நானே எடுத்துக்கிறேன். அத ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா, திராட்சை, முந்திரி. என்னது இது? எதுக்கு இதெல்லாம்? உனக்கு தான் சீனு. ஐயோ, நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. இது நிஜமா இல்ல கனவானே புரியல. இரு, நான் இப்ப கிள்ளி பாக்குறேன். ஹே, இது நிஜமானா? அதுக்கு உன் கைய கிள்ளி பார்க்கணும், ஏன் கைய கிள்ளி பார்க்க கூடாது. ஐயோ, சர்ஜரி பண்ணது வலிக்குதாடா? நீ ரூம்க்கு வரது வரைக்கும் வலிச்சது, ஆனா இப்ப வலிக்கல. நான் இப்போ ரொமான்டிக் மூட்ல இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நானும் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி மாயா. நம்ம பேசுற விஷயங்கள் அந்த புவனாவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டு உன்னை வருத்தப்படுத்திருக்கேன் சீனு.
உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம உன்னை நான் எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா நீ அதெல்லாம் ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. எப்படி சீனு உன்னால முடிஞ்சது? மாயா, இங்க பாரு, இப்ப ரொமான்ஸ் சீன்னு சொன்னேன், இப்ப எதுக்கு நீ எமோஷனல் சீனா மாத்திட்டு இருக்க? இல்ல சீனு, எனக்கு மனசை விட்டு பேசணும். உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு மாயா? நான் உன்னை ஹர்ட் பண்ணிருக்கேன்டா. உனக்கு அந்த ஃபீலிங்கே இல்லையா? மாயா, எனக்கு அந்த ஃபீலிங் எல்லாம் இல்ல. நான் இப்போ வேற ஃபீலிங்கா இருக்கேன். நீ ஃபிளாஷ்பேக் எல்லாம் பேசிட்டு இருக்காத. இப்ப பிரசன்ட் டைம்க்கு வா, நம்ம ஹாப்பியா இருக்கணும். ஓகேவா? அவசரப்படாதடா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. இப்பவே நான் காத்துட்டு தானே இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்னா என்னடி சொல்ற? அல்வா, மல்லிப்பூ, பழம், பாதாம், முந்திரின்லாம் கொடுத்துட்டு இப்ப அவசரப்படாத, கொஞ்ச நாள் பொறு தலைவா, இந்த வஞ்சி கொடி கையில் வருவாங்கிற. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எல்லா சூழ்நிலையும் சரியாகி நம்ம எல்லாரும் சந்தோஷமாகி ப்ராப்பரா நம்ம சாந்தி முகூர்த்தம் நடக்கணும். அது நடக்கும்போது நடக்கட்டும். ஆ, இப்போ ஒரு மினி சாந்தி முகூர்த்தம் நடக்கணும். டேய், என்னடா நீ சொன்னா கேட்க மாட்டியா? ஏன்டா இப்படி எமோஷனல் ஆகுற? இப்ப நான் எங்க போயிட போறேன்? கிணத்து தண்ணிய ஆத்து வெள்ளம் அடிச்சிட்டு போயிடுமான்னு சொல்லுவாங்க. நான் இங்க தானே இருக்கேன். என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து நீதாண்டா. இந்த உலகத்துல நான் எதை இழந்தாலும் நான் இழக்க கூடாதுன்னு நினைக்கிறது உன்னதான். சாமி கிட்ட என்னோட பிரார்த்தனை எல்லாம் அதுதான். உன்ன மாதிரி ஒருத்தன் கணவனா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல மாயா, நீ சொல்றது உண்மை இல்ல. நான் நீதான் எனக்கு கிடைச்ச வரமா நினைக்கிறேன். இல்ல சினு, உன் அளவுக்கு என் மனசு சுத்தமா இல்ல. நீ என்ன நினைக்கிற மாதிரி நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கேன். நானு எனக்கு தெரியலடா. என்ன சொல்ற? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா சொல்ற சூழ்நிலை வராம, வார்த்தை வராம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எப்படியாவது சொல்லணும். நீ சர்ஜரி பண்ணி வலியோட இருந்தாலும் நான் சொல்லணும். ஏன்னா என் வலி சர்ஜரி வலியை விட பெருசு. மனுஷங்களுக்கு இருக்கிற எல்லா துக்கங்களை விட பெருசு. நான் பெரிய சுமைய சுமந்துகிட்டு இருக்கேன்டா. நீ என்கிட்ட உண்மையா இருக்க சீனு. ஆனா நான் அப்படி இல்லை. நான் உன்கிட்ட உண்மையா இருக்கணும்னா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன மாயா?